Recording in progress. என்னோட ஹேண்ட்பேக் பக்கத்துல ஹேண்ட்பேக்ல செல்லுங்க. என்னோட செல் எங்கன்னு பாருங்க. 2 செல் இருந்தது. ஒரு செல் கையில இருக்கு. இல்லாட்டா இன்னொரு செல் எங்கன்னு இங்க இருக்குப்பா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அறுசுவைக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்படியே கேமரால காமிங்க. என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? கண்ணு அது திறந்தே இருக்கட்டும்ப்பா. கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்குப்பா. எலுமிச்சம்பழம் ஒரு நிமிஷம். கேலரி அப்பா எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுங்கப்பா. என்னோட மொபைலுக்கு மொபைலுக்கு லிங்க் திரும்ப அனுப்பிச்சு விடுங்க. நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஆமாமா, என் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 3 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே. பாகற்காய், நாட்டு சர்க்கரை, உப்பு, எலுமிச்சை, மிளகு. எல்லாரும் உப்பு மிளகு வச்சிருக்கீங்க. கசப்புக்கு சுண்டைக்காய், புளிப்புக்கு புளி, இனிப்புக்கு கருப்பட்டி, வேப்பிலை, புளி, துவர்ப்புக்கு ஏதோ பொடி வச்சிருக்கீங்க. உம் உம் எப்பவுமே எனக்கு லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. நீங்க செட் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு லிங்க் எனக்கு தனியா வந்தாங்க. ஓகே. உம் ராதா சீனிதுரை மேம் எடுத்துட்டீங்களா? ஓகே. கோமதி மேம் நாமக்கல், கனகேஸ்வரி மேம், மனோன்மணி மேம். நிறைய சுவை குறையுதே. 4 சுவை தான் இருக்கு மீதி. ராஜராஜேஸ்வரி மேம், மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியாது, கசப்புக்கு மஞ்சள் பொடியா வச்சிருக்கீங்க? கசப்புக்கு இது வச்சிருக்கேன் மேடம். வேப்பம் பூ வச்சிருக்கேன். ஓகே. மஞ்சளும் வச்சிருக்கேன். மஞ்சளும் 2 வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ராகுல் ராகுல் அப்ப 439 எந்த லிங்க்ல பார்க்காங்க? 439 எந்த லிங்க்ல இருக்காங்க? சித்தமுத்திர இன்ஃபோடெக். ஒரே நிமிஷம். ராகுல் சித்தமுத்ரா இன்ஃபோடெக்கா? எஸ் மேம். ஒரே நிமிஷம். ம்
ஓகே. இப்போ 6 சுவைக்குள்ள பொருள் எடுத்தாச்சு எல்லாருமே. நாம என்ன பண்ண போறோம்? 6 சுவைய எப்படி நம்ம நாடில கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போறோம். நாடில 6 சுவை கண்டுபிடிச்சுட்டா, அதனால என்னெல்லாம் நம்மளுக்கு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். இப்ப வந்து இன்னைக்கு நம்மளுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, இந்த 6 சுவைய நம்ம நாடில கணிக்கிறத நம்ம படிச்சுக்க போறோம். அதற்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? நாடி எப்படி பார்க்க வேண்டும்னு தெரியணும். நாடி எப்படி பார்க்கணும் அப்படின்ற பொசிஷன் நான் சொல்றேன். எந்த பொசிஷன்ல பார்க்கணும்? விரல் எந்த பொசிஷன்ல வச்சிருக்கணும்? எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய கைகள்ல இந்த அடி ரேகை இருக்கு இல்லையா? கட்டவிரலுக்கு அடியில ஒரு ரேகை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிரைட்னஸ் வெளிச்சம் தெரியுதுல? கிளியரா தெரியுதா? கிளியரா தெரியுதா? பிரைட்னஸ் பத்தாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. வெளிச்சம் நன்றாக உள்ளது. இருந்தாலும் ஏன் வீடியோல வெளிச்சம் தெரியல? எல்லாருக்கும் என் கை தெளிவா தெரியுதுல? கைகள்ல கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய இப்ப இந்த பகுதி. இளங்கோ எனக்கு ஒரு ஸ்கெட்ச் எடுத்தாங்க. கைகள்ல கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த இடம் தான் நாடி பார்க்கக்கூடிய இடம். இதுல எப்படி பார்ப்போம்? எந்த இடத்துல நாடி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரலுக்கு கீழே ஒரு கிரீஸ் இருக்குல்ல? நம்மளுடைய உள்ளங்கை முடிஞ்சோடனே ஒரு வரி இருக்கு இல்லையா? அந்த கிரீஸ் இருக்கு இல்லையா? அந்த கிரீஸ்ல இருந்து ஒரு விரல் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுறணும். ஒரு விரல் அளவு இடைவெளி விட்டுட்டு அடுத்த விரல்ல இருந்து 3 விரல வைக்கிறோம். இடம் எந்த இடம்? நம்மளுடைய உள்ளங்கை. கட்டை விரல் பக்கம். உள்ளங்கையில கட்டை விரல் பக்கத்துல இந்த அடி ரேகையில ஒரு கிரீஸ் இருக்கு. ஒரு மடங்கு இருக்கா? இந்த மடங்கு இருக்க இடத்துக்கு உடனே இம்மீடியட்லி அந்த மடங்குக்கு உடனே பக்கத்துல என்ன பண்றோம்? நம்முடைய உள்ளங்கையினுடைய சாரி நம்மளுடைய ஆள்காட்டி விரல் ஒரு விரல் அளவு வைக்கிறீங்க. இந்த ஒரு விரல் அளவு விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த 3 விரல் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம நாடி பார்க்கக்கூடிய இடம். எப்படி விரல்கள் வைக்கணும்னா, நாடி பார்க்கும்போது இப்படி ஃபிளாட்டாவும் வைக்கக்கூடாது. இப்படி குமிச்சும் வைக்கக்கூடாது. நடுவுல கிராஸா வைக்கணும். அதாவது இப்படி தட்டையா இப்படியும் வைக்கக்கூடாது. இதுவும் தப்பு. இப்படி இப்படி ஃபுல்லா குவிச்சும் வைக்கக்கூடாது. இதுவும் தப்பு. என்ன பண்ணணும்? 45 டிகிரி ஆங்கிள்ல வைக்கணும். ஓகேவா? இப்ப நான் வந்து என்னோட வலது கையால என்னோட இடது கையில பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வலது கையில பார்க்கிறதுனா, அப்படியே ஒரு விரல் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா 3 விரல். இதுல நம்பர் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். நான் நம்பர் ஜஸ்ட் நானே எழுதுகிறேன். நம்பர் 1, 2, 3 எப்படி எழுதுவது? எது நம்பர் 1, எது 2, எது 3 அத மட்டும் நான் சொல்றேன். நம்பர் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. வலது கை ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல நாடி எந்த பொசிஷன்ல பார்க்கணும்னு பார்த்தோம்? கட்டை விரலோட அடி கிரீஸ் இருக்கு இல்லையா? அடிய விட்டுட்டீங்க. அடி ரேகையில இருந்து ஒரு விரல் அளவு தாண்டி. அடி ரேகை நான் இப்ப வரையறேன்.
என்னோட வலது கையில இருக்கக்கூடிய உள்ளங்கை பக்கம் இருக்கக்கூடிய அடி ரேகையை வரைஞ்சிட்டேன். உள்ளங்கைக்கு அடியில இருக்கக்கூடிய ரேகை வரைஞ்சிருக்கேன். தெரியுதா? கிளியரா எல்லாத்துக்கும்? வரைஞ்சிருக்கேன். அந்த ரேகை அப்படியே உள்ளங்கை முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய ரேகை வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல கட்டை விரல் பக்கம் கரெக்டா ஒரு விரல் தான் விடணும். ரொம்ப ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்ப நீங்க எல்லாரும் பொசிஷன் வச்சுக்காமீங்க. ஓகேவான்னு சொன்ன பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விரல் தான் விடணும். அந்த அந்த ரேகை மேலேயே ஒரு விரல் வைக்கிறீங்க. ஒரு விரல் அளவு இடைவெளி விட்டு இம்மீடியட்டா ஒரு விரல் விட்டுட்டு அப்படியே தள்ளி போய் அடுத்த விரல் வைக்க கூடாது. ஒரு விரல் அளவு விட்டுட்டு அப்படியே ஒரு விரல் முடிச்ச உடனே அடுத்த 3 விரல் வைக்கணும். இப்போ உங்களுடைய வலது கையில பார்க்க போறீங்க. உங்களோட வலது கையில இப்படியும் வைக்கலாம். கைகளை வந்து இப்படி வச்சுட்டு கைகள் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இப்படியும் பார்க்கலாம். கட்டை விரல் பக்கம் ஒரு விரலை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய 3 விரல் இப்படியும் பார்க்கலாம். அல்லது இப்படி கைகளை வச்சிருக்கீங்கல்ல, இப்படி கை வச்சுட்டு இப்படியும் பார்க்கலாம். தெரியுதா? விரல்கள் தெரியுதா? 1 2 3 இப்படியும் பார்க்கலாம். அல்லது இப்படி கைகள் என் பக்கம் உள்ளங்கை இப்படி வெளிநோக்கி திருப்பி வச்சுட்டு இப்படியும் பார்க்கலாம். விரல்கள் முழுக்க இப்படி படுக்க வசமா வைக்க கூடாது. முழுக்க இப்படி குத்தலாவும் வைக்க கூடாது. ஸ்லாண்டிங்கா வைக்கணும். ரொம்ப உள்ள நடுவுல வரக்கூடாது. இந்த கட்டை விரல்ல இருந்து வரக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஆர்டரி போகுது. இந்த ரேடியல் ஆர்டரி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா நம்ம விரல்கள்ல இதை உணர முடியும். துடிப்பை விரல்களை இந்த இடத்துல உணர முடியும். பொசிஷன் வச்சுக்காமீங்க எல்லாரும். கோகுலவேணி மேம் ரொம்ப தள்ளிட்டீங்க. ஒரு விரல்ன்றது நெருக்கி பிடிச்ச மாதிரி ஒரு விரல் வச்சுட்டு ஒரு விரல் முடிச்சோடனே அடுத்த விரல் வச்சிடணும். ஓகே. நடராஜன் சார் கை கேமரால தெரியல. அகிலா மேம் ஓகே. ரம்யா பிரபு மேம் ஓகே. ஓகே சார். இங்க சுதா திருநெல்வேலி மேம் செங்குத்த வைக்காதீங்க. விரல்ல வந்து செங்குத்த வைக்காதீர்கள். செங்குத்த இப்படி வைக்காதீங்க. செங்குத்தானா இப்படி 90 டிகிரி வைக்க கூடாது. அதுதான் பிளாட்டா 0 டிகிரில வைக்க கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல 45 டிகிரில வைக்கணும். வெங்கட்ரமணி சார் ஆள்காட்டி விரல் அளவு மட்டும் தான் டிஸ்டன்ஸ். நீங்க கிட்டத்தட்ட 2 விரல் அளவு டிஸ்டன்ஸ் விட்டுட்டீங்க. ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ். ஆள்காட்டி விரல் முடிச்சோடனே அடுத்த 3 விரல் வைக்கிறோம். ரமணி மேம் எம் ரமணி மேம் நீங்களுமே இன்னும் கொஞ்சம் க்ளோசர் பையா வைக்கலாம். எல்லாரும் இருட்டுல கை காமிக்கிறீங்களே. அகிலா மேம், கலா மோகனவேலு மேம், ரம்யா பிரபு மேம் எல்லாரும் கவனிக்கவும். யாருன்னா ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் விடாம கவனிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா விட்டுருக்கீங்க நிறைய பேர். ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டவங்களை மட்டும் சொல்றேன். மற்றவங்களை திருத்தலைன்னா நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஷியாமலா மேம் கான்பிடண்டா கையை வைங்க. கரெக்ட் தான் நீங்க வைக்கிற பொசிஷன். மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா வச்சிருக்கீங்களே. சூப்பர். ஸ்ரீனிவாஸ் ரங்கராஜன் சார், கௌசல்யா மேம், விஜய ஸ்ரீனிவாசன், வெங்கடரமணி சார் இப்ப கரெக்ட். ஜெயலட்சுமி மேம், அகிலா மேம், மூனை மேம்,
யோகேஸ்வரி மேம் பொசிஷன் கரெக்ட். எல்லாருமே பொசிஷன் கரெக்ட், பொசிஷன் கரெக்ட், பொசிஷன் கரெக்ட். ரொம்ப அதிகமா ஸ்பேஸ் விட்டுருந்தா மட்டும் நான் சொல்றேன். நெருக்கி பிடிச்ச அந்த ஒரு விரல் அவ்வளவுதான். அமிதா மதுரை மேம் இன்னும் கொஞ்சம் நெருக்கி பிடிக்கலாமா? நடராஜன் சார் ஓகே. தெரியுதா எல்லாருக்கும் பல்ஸ் தெரியுதா? நான் கரெக்ஷன் சொல்லலைன்னா நீங்க கரெக்டா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கட்டவிரல் பக்கம். சூப்பர் ஸ்ரீதரன் சார். சரண்யா ஜெயக்குமார் மேம் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்களா? பக்கத்துல காமிங்களேன். இன்னும் கேமரா பக்கத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்க. உங்க விரல் குட்டியா ஸ்லெண்டரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போலாம். அறிவு குடி மேம், சாந்தா மேம், பிரியா வாசன் மேடம் ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டீங்களோ விரல? ஒரு விரல் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களா? பிரியா வாசன் மேம், ரேணுகா மேம் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் போய் போலாம்னு நினைக்கிறேன். பிரியா மேம் ரொம்ப நெருக்கி கொண்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரியா வாசன் மேம் ரொம்ப நெருக்கி கொண்டு போயிட்டீங்க. பிரியா மேம் நீங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிருக்கீங்க. நான் பிரியா வாசன் மேம் சொன்னேன். ரொம்ப ரேகை ஒட்டி வச்சுட்டாங்க. பிரியா மேம் ஓகே. ஓகே ரேணுகா மேம் ஓகே. செஞ்சு ரம்யா சதீஷ் சரண்யா பேபி தனலட்சுமி தீபா மேம், டிஎம் பிரியா மேம், தமிழ் செல்வி மேம் பொசிஷன் கரெக்டா பிடிச்சிட்டீங்களா? ஓகே. சுஜாதா மேம் மதுரை ஸ்பேஸ் நிறைய விட்டுருக்கீங்களோ சுஜாதா மேம்? இன்னும் கொஞ்சம் ரொம்ப குறைவான அளவு நெருக்கி பிடிக்கலாம். ஓகே 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 மோரர்லஸ் எல்லாருமே ஓகே. தியாகராஜன் சார் விரல் பொசிஷன் நீங்க இப்படி வச்சு பாக்குறீங்கல்ல, இப்படி வச்சிருக்கீங்க. பொசிஷன் அப்படி இல்ல. தியாகராஜன் சார் நீங்க பண்ற பொசிஷன் கரெக்ட் பண்றேன். மோகனாம்பாள் மேம் கோயம்புத்தூர் நீங்களும் பொசிஷன் கரெக்ட் பண்ணணும். அதாவது கட்டை மோகனாம்பாள் மேம் கோயம்புத்தூர், தியாகராஜன் சார் 2 பேரும் பொசிஷன் கரெக்ட் பண்ணுங்க. என்ன பொசிஷன்றத சொல்றேன். கட்டை விரல் பக்கம் தான் ஆள்காட்டி விரல் இருக்கும். நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த இந்த கையில இருந்து இப்படி வச்சிருக்கீங்க. இப்படி வச்சிருக்கீங்க. இது தவறு. கட்டை விரல் பக்கம் தான் ஆள்காட்டி விரல் வரணும். கட்டை விரல் பக்கம் தான் நம்மளோட இன்னொரு கையோட ஆள்காட்டி விரல். புரியுதா? கட்டை விரல் பக்கம் தான் இன்னொரு கையோட ஆள்காட்டி விரல். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல எப்படி அப்படி பொசிஷன் பண்ணுவீங்கன்னு தெரியலையே. ம், ம். ஆ நீங்க இப்படி வச்சிருக்கீங்க. கட்டை விரல் பக்கம் மோதிர விரல் வருது. அதுக்கு அடுத்து இப்படி வருது. இப்படி இல்லை. இப்படி இல்லை. ஒண்ணு உள்ளங்கை முன்னோக்கி திருப்பிட்டீங்கன்னா 3 விரல் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. உள்ளங்கையை முன்னோக்கி கேமரா நோக்கி திருப்பிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு வலது கை உள்ளங்கைய, இடது கை உள்ளங்கைய உள்நோக்கி திருப்பி வச்சுட்டு இப்படி வைக்கணும். அதே உள்ளங்கைய முன்னோக்காம உள்ளங்கைய ரிசீவ் பண்ற மாரி அடி நோக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த விரல்கள பின்னாடி வழியா வந்து டச் பண்ணணும். எப்படியாக இருந்தாலும் கட்டை விரலோட டச் ஆகுறது ஆள்காட்டி விரலா இருக்கணும். நான் சொன்ன 2 பேரும் என்ன பண்ணிருந்தீங்க, அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி வச்சிருந்தீங்க. தப்பே வர மாட்டேங்குதே. இப்படி வச்சிருந்தீங்க. கட்டை விரல் கட்டை விரல் பக்கம் வந்து மோதிர விரல் முதல்ல வர மாரி வச்சிருந்தீங்க. அது தவறு. அப்படி தவறா பண்ணியிருக்கவங்க எல்லாமே மாத்திரலாமா? கொஸ்டின் புரியுதுல? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப வலது கையில 3 விரல். ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல். 3 விரல்ல நாடி பார்க்கிறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாடில
ஒரு விரல அழுத்தி ஒரு விரல ரிலீஸ் பண்றது அந்த வேலையே கிடையாது. 3 ஒரே நேரத்துல வச்சு ஒரே அளவு அழுத்தம் குடுக்குறோம். 3 ஒரே நேரத்துல வைத்து ஒரே அளவு அழுத்தம் குடுக்குறோம். அதுல நம்பர் 1 வந்து ஆள்காட்டி விரல்ல தெரியிறது நம்பர் 1. அடுத்து நடுவிரல்ல தெரியிறது நம்பர் 2. அதுக்கப்புறம் மோதிர விரல்ல தெரியிறது நம்பர் 3. 1, 2, 3 மார்க் பண்ணலாமா? நான் என் கையில மார்க் பண்ணிட்டு வரேன். 1, 2, 3. என் கையில மார்க் பண்ணிருக்க தெரியுதா? 1, 2, 3. வலது கையினுடைய கட்டை விரல் பக்கமாக 1, 2, 3. வலது கையினுடைய கட்டை விரல் பக்கமாக 1, 2, 3. கட்டை விரல் பக்கமா 1, 2, 3. இந்த 1 எதுல தெரியும்? ஆள்காட்டி விரல்ல. இது எதுலனா வலது கையில். வலது உள்ளங்கை. நான் அனுப்பியிருக்க மெசேஜ். இப்ப ஸ்கிரீன்ல வரும். நீங்க அத பாத்துக்கங்க. ராகுல், நான் அனுப்புனத அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். இப்ப 1, 2, 3 மார்க் பண்ணிக்கோங்க. நம்முடைய வலது கை. அடுத்து அதே மாதிரி இடது கையில அதே மாரி கட்டை விரல் பக்கம் ஆள்காட்டி விரல் 2, 3 அதே மாரி ஒரு விரல் அளவு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டு 1, 2, 3 பட்டையாவும் வைக்கக்கூடாது, 3 குத்தியும் வைக்கக்கூடாது. நடுவுல 45 45 டிகிரில. இத எப்படி மார்க் பண்றீங்கன்னா, இங்க கட்டை விரல் பக்கம் 1, அது கீழ 2, அது கீழ 3. இங்க கட்டை விரல் பக்கம் 4, 5, 6. லெஃப்ட். மார்க் பண்ணியாச்சா? இமேஜ் ஷேர் பண்ணுங்கப்பா. ராகுல், உங்களுக்கு அனுப்புன இமேஜ ஷேர் பண்ணுங்களேன். ஒண்ணு வந்து ஆள்காட்டி விரல், 2 வந்து நடுவிரல், 3 வந்து மோதிர விரல். அடுத்து அதே போல அடுத்த இமேஜ் ஷேர் பண்ணுங்களேன். கட்டை விரல் பக்கம் இருக்குது இடது கையில. கட்டை விரல் பக்கம் இருக்குது 4. அதுக்கு அடுத்து 5, அதுக்கு கீழ 6. அப்ப 6 சுவையும் நம்ம எந்த இடத்துல பார்க்க போறோம்ன்றத மார்க் பண்ணிட்டோம். 2லயுமே ஷேர் பண்ணுங்கப்பா. 1ல மட்டும் தான் ஷேர் ஆகுது.
ஓகே. வலது இடதுல வலது இடது இப்ப இந்த இமேஜ் ஷேர் பண்ணுங்க. இப்ப வலது இடதுல நம்ம 6 சுவைகள் பார்க்க போறோம். முதல்ல எந்த சுவை பார்க்கலாம்? முதல்ல ரொம்ப ஈஸியா நம்ம கணிக்கக்கூடிய ஒரு சுவை முதல்ல பார்ப்போம். முதல்ல நாம என்ன பண்ணலாம்? புளிப்பு சுவை பார்க்கலாம். புளிப்பு சுவை இந்த 6ல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். புளிப்பு சுவை இந்த 6ல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் புளி எடுத்துக்கலாமா? நீங்க புளிப்புக்காக வச்சிருக்கக்கூடிய புளி, எலுமிச்சம்பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு, எலுமிச்சம்பழம்னா கொஞ்சம் டைரக்ட்டா வாயில 2, 3 சொட்டு புழிஞ்சு விடலாம். அல்லது அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த புளிப்பான பகுதிய உங்க நாக்குல ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நாவுக்கு அடியில 2, 3 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு பிழிந்து விடலாம். அல்லது வீட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த புளி கொஞ்சமா நாக்குக்கு அடியில வச்சுக்கலாம். இப்போ உங்க இடது கையால வலது பக்கமும், வலது கையால இடது பக்கமும் நாடி பார்த்துட்டு, இப்ப சாட் காலம் ஓப்பன் பண்ணுங்க. சாட் காலம் ஓப்பன் பண்ணிருங்க. 2லயுமே. இப்போ உங்களோட வலது கையால இடது கையிலயும், இடது கையால வலது கையிலயும் ஒரு கையா நாடி பார்த்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6ல எந்த பீட் ரொம்ப ஹையா இருக்குன்னு பார்க்க போறீங்க. புளிப்ப வாயில போட்டுட்டீங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6ல எது ரொம்ப பீட் ஜாஸ்தி இருக்குன்னு பார்க்க போறீங்க. 1 எங்க இருந்து வருது? கட்டவிரல் பக்கம் இருந்து 1. 4 இடது கை கட்டவிரல் பக்கம் இருந்து. 1, 2, 3, 4, 5, 6ன்னு எழுதிக்கோங்க. விரல்ல எந்த இடத்துல பீட் தெரியுதோ அத மட்டும் நோட் பண்ணுங்க. அப்ப சாட் காலம் ஓபன் பண்ணிருங்க. புளிப்பு சுவை மோகனாம்பாள் மேம். எதுக்கு 55? நீலா மேம். திரும்ப ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். தெய்வானை மேம் காஞ்சிபுரம். திரும்ப ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். ஓகேவா? இப்ப யாரெல்லாம் ஆன்சர் நம்பர் 4 குறிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கரெக்ட். உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. நமக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மென்ட். சரி, எனக்கு வேற சுவை தெரியுதே, 1 தான் தெரியுதே அப்படின்னா,
ஏற்கனவே உங்களோட உணவுல அதை மிஞ்சி ஒரு சுவை உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு தடவை நீங்க அந்த சுவை குடுக்கறதுனால மாறுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது நம்பர் வந்தா நான் என்ன பண்றது? நான் பார்க்கிறது தப்பா? இல்ல. நீங்க பார்க்கிறது, கணிக்கிறது தவறு இல்லை. அப்ப என்ன நடந்திருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, இந்த புளிப்பு சுவை உங்க உடம்புல மிகுந்த அளவு குறையா இருக்கும் பொழுது, நம்ம புளிப்பு சுவை எடுத்துக்கிட்டாலும் அது என்ன ஆகாது? தலை தூக்கி காமிக்காது. அத விட வேற ஒரு சுவை ரொம்ப ஹையா இருக்கும். புரியுதா? சோ, கட்டாயமாக நமக்கு வந்து இப்ப நம்ம பார்த்தபடி பார்த்தோம்னா, இடது கையோ இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல். இடது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல். இடது கையினுடைய ஆள்காட்டி விரல். அது நம்பர் 4. ஓகேவா? பல்ஸ் தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கை கவளின்னு ஒரு வர்மத்துல நம்ம பாயிண்ட் படிச்சோம் இல்லையா? அத லேசா இனிஷியேட் பண்ணி விட்டீங்கன்னா, திரும்ப வர்மத்துல ஆ அதாவது திரும்ப பல்ஸ் தெரிய ஆரம்பிச்சுரும். பல்ஸ் தெரியல. ஒரு கையில சுத்தமா பல்ஸ் தெரியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்பா என்ன ஸ்பாட்லைட் பண்ணுங்கப்பா. பா இதுலயும். இப்போ நீங்க பாக்குறீங்க. ஆனா 4 தெரியல. வேற ஒண்ணும் ரொம்ப டாமினேட்டிங்கா தெரியுது அப்படின்னா, நீங்க பாக்குறது தப்பு அப்படின்னு அர்த்தம் இல்ல. நீங்க புளிப்பு சாப்பிட்டீங்க. புளிப்பு மாறி ஆகணும். ஆனா புளிப்பெல்லாம் மாற முன்னாடி அத விட வேகமா என்ன பண்ணுது? வேற ஒரு சுவை உடம்புல இயல்புலயே இருக்கு. அந்த இயல்பே உடம்புல இருக்கக்கூடிய சுவை என்ன பண்ணும்? நாடில நமக்கு தெரியத் தொடங்கும். அதனால 4 வந்தவங்க சரி. அதுக்காக 4 வராதவங்க வந்து தவறு இல்ல. ஓகேவா? அவங்களோட உடல் தன்மை. அப்ப என்ன பண்ணணும்? சுவை குடுத்துமே நான் அந்த சுவை என்ன ஆகல உடம்புல? அப்சர்வ் பண்ணல. அப்ப வந்து அந்த சுவை இன்னும் உடம்புக்கு வந்து தேவைப்படுதுன்னு அர்த்தம். 4. கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. உங்களுக்கு பார்க்க முடியல. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாவே என்ன, எனக்கு வந்து நாடியே சுத்தமா தெரியல அப்டின்னா, உங்களுடைய கட்டை விரலால இந்த 2 விரலுக்கும் நடுவுல எவ்ளோ லாஸ்ட் இன்சர்ட் பண்ண முடியுமோ, அவ்ளோ தூரம் இன்சர்ட் பண்ணி, ஒரு அழுத்தம் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உடனே அந்த கையில நாடி பார்ப்பதற்கு கைகள் வந்து ரொம்ப டேம்பா இல்லாம நாடி பார்க்கறதுக்கு ஈஸியா தயாராகும். ஓகே. இப்ப உப்பு எடுத்து வாயில வச்சாச்சு. உப்ப குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? உப்பை குறைக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும்? அகிலா மேம். உப்ப குறைக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? இப்ப நாடில உப்பு இருக்கு. நீங்க உப்ப ஆ வ சாரி புளிப்பு இருக்கு. சாரி புளிப்பு. ஆன்ஸரே சொல்ட்டனே. இப்ப வந்து நாடில புளிப்பு இருக்கு. இந்த புளிப்ப மாற்றணும்னா என்ன பண்ணணும்? புளிப்ப மாற்றணும்னா உப்பு சுவை குடுக்கணும். ஓகேவா? ஆமாம். ஜெனரலா உப்பு சுவை வைத்த செகண்ட்ல எஃபெக்ட் குடுக்கும். இப்ப புளிப்ப மாற்றணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? உப்பு உப்புக்கல் உப்புக்கல் எடுத்து நாக்கடியில வைங்க. திரும்பவும் வலது கையில 3, இடது கையில 3. எது ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்குன்னு பாருங்க. இந்த 6ல எந்த சுவை வந்து ரொம்ப உச்சத்துல, ரொம்ப அதாவது எந்த நாடி பீட் வந்து ரொம்ப பல்ஸ் ரொம்ப அதிகமா தெரியுது. அப்ப அந்த அந்த இமேஜ ஷேர் பண்ணுங்க. 2 கை இருக்க இமேஜ ஷேர் பண்ணுங்க. உப்ப நாக்குக்கு அடியில வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாக்க போறீங்க. 1, 2, 3யா? 4, 5, 6ஆ? 1, 2, 3ல எது எது? 4, 5, 6ல எது? நெறைய கரெக்ட் ஆன்ஸரா வரும்போது தான் கொஞ்சம் அப்படியே டவுட்டா இருக்கு. எல்லாரும் ஏற்கனவே வீடியோ பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன்.
SWL சித்தா வே ஆஃப் லைஃப் வர முன்னாடியே சித்தர் வாழ்வியல் முறை எல்லாத்தையும் ஓரளவு தெரிஞ்சுட்டுதான் வரீங்க இல்லையா? அதனால ஒரே கரெக்ட் ஆன்சரா இருக்கு. ஓகே. உப்பு சுவை உப்பு சுவை எது அப்படின்னா 2 நம்பர் 2 அதாவது வலது கையில் உள்ள நடுவிரல், வலது கையில நடுவுல இருக்கக்கூடிய விரல். உப்பு சுவை குறிப்பது வலது பக்கத்துல இருக்க நடுவுல இருக்கக்கூடிய விரல். எந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ல படுத்த படுக்கையான பேஷண்ட கூட எழுப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா உப்புக்கு மட்டும்தான் இருக்கு. அட்டாக் வந்த பிறகு சரி பண்ணக்கூடிய பவர் உப்புக்கு இருக்கு. பீரியட்ஸ் பெயினை சரி பண்ணக்கூடிய பவர் உப்புக்கு இருக்கு. உப்பு குறையா இருக்கும் பட்சத்துல. கடுமையான பீரியட்ஸ்ல வரக்கூடிய வயிற்று வலி. உப்பு கல்லுப்ப வறுத்து வாயில போட்டு தண்ணீரோ மோரோ குடிச்சிட்டோம்னா உடனே நார்மல் ஆயிடும். அப்போ உப்பு ஓகேவா? சரி உப்ப மாத்தணும்னா என்ன பண்ணணும்? உப்ப மாத்தணும். உப்போட எஃபெக்ட் நம்மட்ட விட்டு மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வாசுகி மேம். உப்பை மாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கரெக்ட். சாந்தினி மேம் ஆன்சர் கரெக்ட். உப்பை மாற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும்? நம்ம உடம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அத வந்து மாத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனடியாக. நேத்தே நம்ம பார்த்தோம். உப்பு மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேண்டும். அப்போ உப்ப உடம்ப விட்டு குறைக்கணும்னா நீர் நமக்கு நீர்த்தன்மை தேவை. இப்ப உப்பு மாறணுமா? உப்பு மாறணும்ல. அதாவது 2ஆம் நம்பர் பீட் 2ல தெரியக்கூடிய அந்த துடிப்பு பீட் வந்து மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? போய் நல்லா தண்ணீர் குடிச்சு அத அந்த உப்ப டைல்யூட் பண்ணிட்டு வந்துருங்க. 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. போய் எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. 8:52 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். டியூன்டு பிரேக் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா அப்பனாதான் அடுத்த சுவை வர்றதுக்கு தயாராகலாம். உப்பை குறைப்பதற்கு பச்சை காய்கள் சாப்பிடுவது மட்டும் போதாது. பச்சை காய்கள் பொதுவா அடக்கிட்டீங்க. காய்கறி எடுத்துட்டீங்கன்னா அங்க அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டி காய்கறிக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கு. பச்சை காய்கள்னு மட்டும் நம்ம வந்து அத கன்சைஸ் பண்ணி சொல்லிட முடியாது. நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் வேணா சொல்லலாம். எல்லாரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நீங்க அந்த இமேஜ் மட்டும் இருக்கட்டும்பா. 1 2 3 4 5 6 அந்த இமேஜ் எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கட்டும். 9 மணிக்கு வாங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. புளிப்பு பார்த்துட்டோம், உப்பு பார்த்துட்டோம். ஆவாரம்பூ துவர்ப்பு சுவைக்கு சாப்பிடலாம். ரெண்டு அதிகரிக்கவே இல்ல. 2 நம்பர் 2 வந்து எனக்கு தெரியவே இல்ல, கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றவங்க கட்டாயமா உணவுல எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. உப்பு நம்ம எல்லாரும் இப்ப எதிரிய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உப்பு நல்ல செரிமானத்துக்குள்ளது. பீரியட்ஸ் பெயின சரி பண்ணும். உடம்புல தாங்க முடியாத வலிகள சரிப்படுத்தும். உள் மருந்தாவும் பயன்படுத்தலாம். வெளி மருந்தாவும் பயன்படுத்தலாம். உப்பு ஒரு அற்புதமான மருந்து. சரி. 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. காஃபி குடிக்க வேணாம். தண்ணி தான். அடுத்து நம்ம எடுக்க போற சுவை கசப்பு. 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டு எடுப்போம். எல்லாரும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. 9 மணிக்கு நம்ம திரும்ப தொடங்குவோம்.
5 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு 9 மணிக்கு தொடங்குவோம். என்ன பொருளை நீங்க எடுத்து வைக்கணும்? கசப்பு பொருள் எதையாவது ஒன்றை எடுத்து வைத்துக்கோங்க. ஆனா உடனே வாயில வைக்காதீங்க. உப்ப டைல்யூட் பண்ணிருங்க. ஏன்னா உப்பு என்ன பண்ணும்? அந்த தன்மை அப்படியே நாக்குல இருத்தி வைக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் விட்டுட்டு கசப்பான பொருள், மஞ்சள் பொடி எதுவுமே இல்லையா? வீட்ல இருக்க மஞ்சள் பொடி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. எடுத்து வாயில வச்சீங்கன்னா, கசப்பு சுவைக்கு கசப்பு நெறைய பேர் வேப்பில வச்சிருக்கீங்க. வேப்பில எடுத்துக்கலாம். கசப்பு சுவைக்கு வேப்பம் பூ வச்சிருக்கீங்க. வேப்பம் பூ எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா கசப்பு சுவைக்கு மஞ்சள் பொடி. கிச்சன்ல இருக்கிறதுல மஞ்சள் பொடி. சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்காத சுண்டை வத்தல். உப்பு சேர்த்து உப்புவே சுத்தமா கம்ப்ளீட்டா உப்பு சேர்க்காத சுண்டை வத்தல் எடுத்துக்கலாம் கசப்புக்கு. வெந்தயம் வேண்டாம். கசப்புக்கு நேரடியா நீங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் உடனடியா நாடி மாற்றம் ஏற்படும். முருங்கை விதை கசப்போடு இனிப்பும் சேர்ந்தது. நிலவேம்பு நல்லா கசப்பு. பீட்டே தெரியாதவங்க கவலியில பாயிண்ட்ல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்க. பாற்காய் ஓகே. வெந்தயம் மட்டும் ஓகே இல்ல. நிலவேம்பு ஓகே. ஓகே. ஒரு 4 நிமிஷம் டைம் இருக்கு. நல்லா தண்ணி குடிச்சு 4 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இத எடுக்க போறீங்க. துவர்ப்பு எடுக்க போறீங்க. அண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஒண்ணும் இல்லண்ணா. கிளாஸ்ல இருக்கேண்ணா. நான் திருப்பி கூப்பிடுறேண்ணா. ஆ. ஓகேண்ணா. ஒண்ணும் இல்லண்ணா. ஓகே. கசப்பு கசப்பு என்ன பொருள் வச்சிருக்கீங்களோ அத வாயில வைக்கலாமா? கசப்பு சுவை வைக்க போறோமா? துவர்ப்பு வைக்க போறோமா? கசப்பு. என்ன வச்சிருக்கீங்க ஏற்கனவே? கசப்பு தானே? எல்லார் முகங்களையும் இப்பொழுது பார்க்க வேண்டும். கசப்பு எத்தனாவது எண் வருகிறது? கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க கசப்புக்கு. எல்லாரும் உண்மையிலேயே பார்த்துதான் சொல்றீங்களா? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றீங்களே! எ எல்லாருமே நாடி பார்த்து தானே சொல்றீங்க நம்பர். ஓகே. 6ல எது வருது கசப்புக்கு?
ஓகே. நம்பர் கசப்பு நம்பர் 5 ஓகே. நம்பர் 5 கசப்பு நம்பர் 5 ஓகே. சரி, அடுத்து எந்த சுவை போலாம்? உப்பு பார்த்துட்டோம், புளிப்பு பார்த்துட்டோம், கசப்பு பார்த்துட்டோம், காரம் பார்ப்போமா? கார்ப்பு சுவை பார்ப்போமா? ஓகே. மிளகு மிளகு எடுத்து கடவாய்ப்பல்லுக்கு பின்னாடி இருக்க அந்த மொக்கு பகுதி இருக்கு சாஃப்டான பார்ட் அல்லது கடவாய்ப்பல் கார்னர்ல, கடவாய்ப்பல்ன்றது நம்மளோட பல்லோட கடைசி இருக்கக்கூடிய அந்த பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய இடம் அல்லது அந்த பல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கு மாதிரியான சாஃப்டான பிளேஸ். இதுல மிளக வச்சு ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சு அதோட காரத்தை மட்டும் உள்வாங்குங்க. கல்பனா மேம், உங்களுக்கு 4 வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குன்னா புளிப்பு சுவை உடம்புல ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். மத்த சுவை குடுத்தாலும் புளிப்பு டேலி ஆக மாட்டேங்குது. புளிப்பு அவ்வளவு உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். சுப்பவாசன் மேம், எப்பொழுதுமே அந்த துடிப்பு இருக்கலாம். இப்ப பாருங்களேன். பொறுமையா. ஒரு மிளகு, 2 மிளகு, 3 மிளகு. பொறுமையா. கசப்பு சுவை. கசப்பு சுவை பார்த்துட்டோம். இப்ப என்ன சுவை பார்த்துட்டு இருக்கோம்? கார்ப்பு, காரம். மிளக வச்சு காரம் பார்க்கிறோம். கார்ப்பு சுவை பார்க்கிறோம். மிளகு. நெறைய பேருக்கு கார்ப்பு சுவை கம்மியா இருக்கும். அதனால இன்னொரு மிளக சாப்பிடுங்க. கார்ப்பு சுவை 2வது மிளகு போகட்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கரெக்ட் ஆன்சர்ஸ் வருது. கார்ப்பு சுவை. கார்ப்பு சுவை மிக மிக சிலர் மட்டும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பயன்படுத்துற மிளகு ஒரிஜினல் இல்லன்னு அர்த்தம். கார்ப்பு சுவை. கார்ப்பு சுவை நம்பர் 6 யாருக்கெல்லாம் வந்தது? 6 6 6 யாருக்கெல்லாம் வந்ததோ கார்ப்பு சுவை உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. எந்த கையில பீட் தெரியலனாலும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அப்பா இந்த இமேஜ் எடுத்துருங்கப்பா. இதுலயும் பேஜ் எடுத்துருங்க. ஓகே.
கார்ப்பு கரெக்டான ஆன்சர் 6. இடது கையில் உள்ள கபத்துல தெரியக்கூடிய நாடி 6. ஆறு யாருக்கெல்லாம் தெரிஞ்சது? 6 தெரிவது கடினம். ஏன் கடினம்? 6 தான் குணமாக்கும் சுவை. 6 உடம்புல ஏத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரே நாள்ல கார்ப்பு சுவையை அதிகப்படுத்த முடியாது. நாள் கணக்காக மருந்துகள் சாப்பிடும் பொழுது கார்ப்பு சுவை அதிகப்படும். கார்ப்பு சுவை அதிகப்படும் பொழுது உங்கள் உடம்பில் நோய் இல்லை. வெரி வெரி மைல்டு பீட்டே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்ப்பு சுவை உடம்புக்கு சரியான அளவு போலன்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளுக்கு கார்ப்பு சுவை உடம்புக்கு போலனாதான் கிடைக்கலன்றதுனாலதான் என்ன என்ன கிரேவிங் இருக்கு நம்மளுக்கு? சூடா அந்த காஃபி டீ இது எல்லாமே என்னன்னா உடலில் இருக்கக்கூடிய காரச்சுவை இல்லாம இருக்குது. ஓகே, இப்ப என்ன சுவையெல்லாம் பார்த்துட்டோம்? புளிப்பு பார்த்துட்டோம், உப்பு பார்த்துட்டோம், கசப்பு பார்த்துட்டோம், கார்ப்பு பார்த்துட்டோம். துவர்ப்பும் இனிப்பும் மட்டும்தான் லாஸ்ட்ல இருக்கு. துவர்ப்பு என்ன வச்சிருக்கீங்க? துவர்ப்பு எடுத்து வாயில வைக்கலாமா? துவர்ப்பை வாயில வைங்க. துவர்ப்பு சுவை. துவர்ப்பு சுவை என்ன இருக்கோ அதை எடுங்க. சுத்தமா தெரியல அப்படின்றவங்களுக்கு இதோ வரேன். சுத்தமா தெரியலன்றவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் பாருங்க உங்கள. ரேணுகா எஸ் மேம். பாக்கு ஓகே. கடுக்காய் பொடி ஓகே. திருப்பலா சொல்லணும் ஓகே. நெல்லிக்காய், மாங்கொட்டை, திரிபலா, மாம்பருப்பு, மஞ்சள் தூள், மாதுளை தோல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. துவர்ப்பு. துவர்ப்பு. துவர்ப்பு வாயில வச்சுட்டு என்ன நம்பர் தெரியுதுன்னு பாருங்க. டைம் எடுங்க, டைம் எடுங்க, டைம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்றத இனிமேதான் தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ல ஒருத்தரை கை தூக்கி விடும் காப்பாத்துன்றத அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. இந்த சுவையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்றதுக்கான பதில் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். துவர்ப்பு வாயில வச்சுட்டு மெஷர் பண்ண ஆரம்பிங்க. எந்த சுவைன்னு வலது இடது ரெண்டுலயுமே பாருங்க. சந்திரலேகா மேம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. துவர்ப்பு கொஞ்சம் டைம் கொடுங்க. துவர்ப்பு வாயில இருக்க வரை கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே பார்க்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு பாருங்க. 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. 9 மணி இப்ப 9:15 சொன்னா போதும். அதுவரை கையில வச்சு ஃபீல் பண்ணி தான் பாருங்களேன். வாயில துவர்ப்பு சுவை எடுத்துட்டு
துவர்ப்பு வாயில கொஞ்ச நேரம் வச்சிருங்க. அனுமதி கொடுங்க. அப்பா அந்த போட்டோ ஷேர் பண்ணுங்கப்பா. அதுக்காக தான் நான் என்னோட வீடியோ கட் பண்ணியிருக்கேன். அந்த போட்டோ 1, 2 1, 2, 3, 4, 5, 6 அத ஷேர் பண்ணுங்கப்பா. அப்பனா தான் அத ஈஸியா பார்த்து அவங்களால ரெஃபர் பண்ணி எடுக்க முடியும். மேக்ஸிமம் வோட் ஃபார் 4. துவர்ப்பு சுவை 4 எண் 4 தான் துவர்ப்பு. சாரி 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 எண் 1 தான் துவர்ப்பு. சாரி வலது கை இல்லையா? சோ எண் 1 வலது கை அதான் துவர்ப்பு. வலது கை ஆள்காட்டி விரல் அதான் துவர்ப்பு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ண போறோம். இதுவரை நம்ம பார்த்தது வலது கையில 1, 2, 3 துவர்ப்பு உப்பு. இந்த மூணாவது என்னன்னா இனிப்பு. வலது கையில இருக்கக்கூடிய 1, 2, 3 துவர்ப்பு உப்பு இனிப்பு. இடது கையில இருக்கக்கூடிய 4, 5, 6 புளிப்பு கசப்பு கார்ப்பு. புளிப்பு கசப்பு காரம் அல்லது கார்ப்பு. இத எவ்வளோ தூக்கத்துல கேட்டாலும் எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா எந்த எமர்ஜென்சி கண்டிஷனையும் யாரையும் உங்களால ட்ரீட் பண்ண முடியும். ரோட்ல கிடைக்கிற பொருள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸா கூட இருக்கலாம். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணம் 2 கல்லுப்பு வச்சு பெரிய பிரச்சனையை விட்டு நம்மள என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 இதை வந்து நீங்க மறக்கவே கூடாது. எவ்வளவு தூக்கத்துல இப்ப நம்ம ஜூனியர் டாக்டர்ஸ் போன் பண்ணுவாங்க. 11 மணி, 12 மணி, 1 மணி, 1:30 மணி போன் பண்ணி என்ன சொல்லுவாங்க? நாடியில இதெல்லாம் குறைவா இருக்கு, இதெல்லாம் பெட்டரா இருக்கு. சுவை நாடி பார்த்து சொல்லுங்க. சுவை நாடியில இதெல்லாம் இந்த கிரைட்டீரியாவெல்லாம் ரொம்ப டவுனா இருக்கு. உடனடியாக அதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எதை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம்னா அத வந்து நம்ம கரெக்டா மருந்துகள் தான் அப்படின்னு இல்ல. நம்மளோட உணவு முறையில நிறைய இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3ன்றது துவர்ப்பு உப்பு இனிப்பு. 4, 5, 6ன்றது புளிப்பு கசப்பு கார்ப்பு. புளிப்பு கசப்பு கார்ப்பு. 1 துவர்ப்பு, 2 உப்பு, 3 இனிப்பு. துவர்ப்பு உப்பு இனிப்பு. 4
புளிப்பு 4 புளிப்பு, 5 கசப்பு, 6 கார்ப்பு. ஒன் டூ த்ரீ துவர்ப்பு உப்பு இனிப்பு. 4 5 6 புளிப்பு கசப்பு கார்ப்பு. இது எத்தனை ஃபார்மட் எப்படி மாத்தி சொல்லி நான் சொல்றேன். நைட் 1 மணி 1:30 மணி கால் அட்டன் பண்ணும் போதெல்லாம் எந்த சுவை டவுனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளத குடுத்து ரெமெடி குடுத்திருப்பேன். ஆனா பல சமயங்கள் எனக்கு வந்து அதுக்கு ரெமெடி குடுத்தேன்றதே கான்ஷியஸா தெரியாது. ஏன்னா, எப்பேற்பட்ட தூக்கத்திலயும் வலது கை, இடது கை சுவை நாடின்றது மாறவே மாறாது. அந்த சாரி அந்த நம்ம திரும்ப திரும்ப அத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல மனப்பாடம் பண்ணி உட்கார வச்சுட்டோம்னா, தன்ன போல சுவை நாடி மூலமா நம்மளால ட்ரீட்மெண்ட் குடுத்து சாதாரணமா பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்க என்ன எவ்வளவு தூக்கத்துல கேட்டீங்கனாலும், ரைட் ஹேண்ட் துவர்ப்பு, உப்பு, இனிப்பு. லெஃப்ட் ஹேண்ட் புளிப்பு, கசப்பு, கார்ப்பு. எதற்காக இது உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். நீங்களும் அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிறணும். சுகர் பேஷண்ட்டுக்கும் இனிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த இனிப்பு சுவைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. மாம்பருப்பு யூஸ் பண்ணீங்க. துவர்ப்பு தெரியலன்னா மாம்பருப்புல நெறைய இனிப்பு சேர்ந்த வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அதனால கூட இருக்கலாம். ஓகே. இப்ப லாஸ்ட்டா கடைசியாக இனிப்பு சுவையை வாயில் வைக்கவும். ஆனால் மற்ற சுவையெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா உப்பெல்லாம் வச்ச செகண்ட்ல சொல்லிட்டீங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உப்பு வச்ச உடனே தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த இனிப்பு மட்டும் இனிப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாடியில மாறுறதுக்கு. இப்ப நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும். அல்லது நல்ல ஸ்வீட்டா ஒரு லட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 இல்ல 10, 15 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு 20வது நிமிஷத்துல தான் இனிப்பு வெளிய தெரியும். புரியுதா? இனிப்பு தெரிவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். இப்ப இனிப்பு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது வாயில போடுங்க. ஆனா, கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணும்? இனிப்பு சுவை அப்படின்ற சுவை வந்து குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். சோ ஏதாவது ஒரு சுகர் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ராத்திரி நேரத்துல இனிப்பு சுவை ஓகேனா எடுத்துக்கங்க. இல்லாட்டினா அவாய்ட் பண்ணிருங்க. கட்டாயம் இல்ல. இனிப்பு எடுத்துக்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. 5 6 சுவையில 5 சுவைய கரெக்ட்டா சொன்னவங்க வந்து ஒரு சுவைய கரெக்ட்டா சொல்லிற மாட்டீங்களா? தாராளமா சொல்லலாம். 5யும் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமான விஷயம் நெறைய பேரு. எப்படியும் 70% 80%க்கு மேல கரெக்ட்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. இனிப்ப வாயில போடுங்க. உடனடியா பாருங்க. உடனடியா பாருங்களேன். உடனடியா பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துப்போம். 9:25 வரை டைம் எடுக்கும். 5 மினிட்ஸ். சுகர் பேஷண்ட்ஸ் இனிப்பு சாப்பிட்டா நெஞ்ச கரிக்கும் நைட்ல. இந்த மாரி இருக்கவங்க எடுத்துக்க வேண்டாம். மற்றவங்க எல்லாமே இனிப்பு சுவை எடுத்துக்கோங்க. இனிப்பு சுவை கொஞ்சம் டைம் குடுப்போம். அதுக்குள்ள 3 தெரிய ஆரம்பிச்சுச்சா? பரவாயில்லையே!
ராகுல். மேம் நான் அது பண்றேன். திரும்ப ஸ்கிரீன்ல நான் அனுப்புறத ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். எந்த சுவை சாப்பிட்டாலும் 2 தான் தெரியுது அப்படின்னா, உங்க உடல்ல உப்பு சுவை அவ்வளவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு டேபிள் காலம் ஷேர் பண்றேன். அதுதான் ஃபைனல். இனிமே அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 6 சுவை அதிகரிச்சா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும், 2 காம்பினேஷன் சேர்ந்தா என்ன ஆகும், அவசர நிலையில எப்படி இந்த சுவையை பயன்படுத்தி நம்ம அவசர நிலை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் ஷேர் பண்றது ஃபார்முலா மாதிரி, இது என்னைக்குமே மறக்க கூடாது. அப்ப ஷேர் பண்றீங்களா நான் அனுப்புனத? என்ன டேஸ்ட் எடுத்தாலும் துவர்ப்பு மட்டும் தான் தெரியுது. விமலா மேடம், வாயு முத்திரை கட்டாயமாக சரியான பொசிஷன்ல சரியா பண்ணியே ஆகணும். 3 வந்து பொறுமையா ஒரு நாளைக்கு கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 20 இன்னும் அழகா 5 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரை டைம் எடுக்கும். சித்ரா மேம், 3 வந்து ஸ்வீட் எடுத்த பிறகு தெரியுதா? ஆனா 2வும் தெரியுது. ஏன் 2வும் தெரியுது? அது என்ன ஸ்வீட் எடுத்தீங்க? சித்ரா மேம் என்ன ஸ்வீட் எடுத்தீங்க? ஏன் 2வும் தெரியுது? எனி பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணா 2 தெரியும். எனி பிரிசர்வேட்டிவ். இந்த உப்பு சேருது வந்து எது கூடயாது அப்படின்னா, ஆ ஒரிஜினல் ஸ்வீட்டான்னு தெரியல. ஓகே. இந்த இந்த டேபிள் காலம் மட்டும் எழுதிக்கங்க. செஞ்சு மேம். சூப்பர்ஃபிஷியலா பார்த்தா தெரியாது. ஓரளவுக்கு டீப்பா பார்த்தா தான் தெரியும். எப்பொழுதும் 4 1 பீட்டே, அதை குறைப்பது எப்படி? எது எதுல குறைக்கலாம்ன்றத பார்ப்போம். நாம அடுத்த வாரம் இந்த ஒவ்வொரு சுவையும் அதிகமா இருக்கிறது எப்படி குறைக்கிறது, குறைக்கிறத
குறைத்திருப்பதை எப்படி அதிகரிப்பது? என்னென்ன எயில்மெண்ட் எல்லாம் இதால சரி பண்ண முடியும்? அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வாரம் இல்ல சாரி, இந்த வெள்ளிக்கிழமை பார்க்க போறோம். இன்னைக்கு 6 சுவை நாமே கணிச்சுக்கிட்டோம். எல்லாரும் ஏற்கனவே வீடியோ எல்லாம் பார்த்ததுனால கரெக்ட்டா சொன்னீங்களா? இல்ல நீங்களே உங்களால கணிக்க முடியுது அப்படின்னா, முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். ஏற்கனவே இருக்க வீடியோஸ் பார்த்து நீங்க அத அப்படியே இன்டர்பிரட் பண்ணீங்க அப்படின்னா, சிறிதளவு நம்மளோட நுண்மை இருக்கு இல்லையா? கூர்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை மாறும். நாமளே கண்டுபிடிச்சோம்னா, அது ஒரு தனி ஹாப்பினஸ். எப்பொழுதும் கார்ப்பு தெரியலன்னா, உடம்பு முழுக்க முழுக்க வாத தேகம் கம்ப்ளீட்டா கார்ப்பு தெரியாது. அப்ப கார்ப்பு சுவை வந்து பெரிய குணமாக்கும் சுவை. உப்பு மாரியே. இந்த கார்ப்பு சுவை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்மளுடைய மருத்துவமனை பிராக்டிஸ்ல கார்ப்பு சுத்தமா குறைஞ்சிருச்சு அப்டின்னா, திரிகடுக்கு இந்த மாரி சூரணங்கள் மற்ற மருந்துகள் குடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒண்ணுமே கண்ட்ரோல் வரல அப்டின்னா, மிளகு இப்ப நீங்க கடிச்சீங்க இல்லையா? அந்த மாரி மிளக கடிச்சு, கடிச்சு, கடிச்சு ஸ்வாலோ பண்ண சொல்லுவோம். பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸா இருக்காங்க. மிளகெல்லாம் எடுக்க முடியாது அப்டின்னா, மிளகுலருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் விக்குது. எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட்டா இப்ப சில சில பல கிலோ மிளகுல இருந்து 1லிருந்து 2 சொட்டு கிடைக்கும். பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட். இத என்ன பண்ணிருவோம்? அந்த பேஷண்ட்க்கு குடுத்துருவோம். ரொம்ப அப்படியே டவுன் ஆயி கொலாப்ஸ் ஆயி போற நிலைமையில இருப்பாங்க. இந்த பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட் குடுத்த உடனே டக்குன்னு எழுந்து தெளிவாய் உட்காருவாங்க. இதுக்கு மருத்துவத்திற்கு பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட் தான் தேவைன்னு கூட அவசியம் இல்ல. இப்ப அவங்களுக்கு நாடியில உப்பும் கம்மியா இருக்கு, இனிப்பும் கம்மியா இருக்கு. ரொம்ப சிம்பிள். பக்கத்துல இருக்க கடையில இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ வாங்கி அவங்களுக்கு குடுத்தோம்னா, உடனே நார்மல் ஆவாங்க. ஏன்? அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல நமக்கு தெரிகிறது இனிப்பு மட்டும் தான், சுவையில. ஆனா அதற்குள்ள சம அளவுக்கு உப்பும் பிரிசர்வேட்டிவ்ன்ற பேர்ல அதுக்கு சம அளவுக்கு உப்பும் இருக்கு அதுல. அப்ப சாதாரணமா நம்ம வந்து உப்பையும், இனிப்பையும் சேர்த்து அதிகப்படுத்துவதற்கு எந்த கூல் ட்ரிங்க்ஸையும் என்ன பண்ணலாம்? டக்குன்னு எடுத்துக்கலாம். இதுல சுவை மருத்துவத்துல இதுதான் மருந்துன்னு இல்ல. அவசர நிலையில நம்மள சுத்தி எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே மருந்து தான். புரியுதா? ஷியாமளா மேம், உங்களோட டைம் ஜோன் எங்க? அ என்ன அங்க? ஷியாமளா கனகசபை மேம். ஷியாமளா மேம். ஏதேனும் ஒரு பக்கம் நாடி தெரியலன்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம்? ஏதேனும் ஒரு பக்கம் நாடி தெரியலன்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஷியாமளா மேம் அத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏதேனும் ஒரு பக்கம் நாடி தெரியல, சுத்தமா தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஷியாமளா மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன். உங்க வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது மேம். இப்ப கேக்குது. கவிழிய பிடிக்கணுமா அவத்தி? கவலிய அழுத்தி பிடிக்கணும். கவளி புள்ளி அப்படின்றது ஒரே நிமிஷம். எனக்கு எல்லாமே 1, 2 தான் எல்லாம் பண்ணுது இல்ல. எல்லா இதுவும். சூப்பர். இந்த கவலின்றது இந்த இதுவும் கிராஸ் ஆகக்கூடிய இந்த குழிவு, இந்த புள்ளி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அப்படியே மியூட் பண்ணிக்கோங்க. கவலி என்பது 2 ஜாயின் ஆகக்கூடிய நான் டாட் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த புள்ளி தான் கவலி. இப்ப என்ன பண்றோம்? கவலியில இன்னொரு கைய வச்சு ஒரு அழுத்தம் குடுத்தோம்னா, இந்த பக்கம் இருக்க நாடி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். சிம்பிள். கட்டாயம் வலி இருக்கும் மேம். கவிதா மேம். கார்ப்பு நாடி தெரியாதவங்கலாம் நல்ல நாளைக்குல இருந்து வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் பச்சரிசி சாதம். மிளகு போட்டு, அது பேர் என்ன? பச்சரிசி, மிளகெல்லாம் போட்டு வீட்ல ஒண்ணு செய்வோமே! அவ்வளோதான். வெண்பொங்கல். கார்ப்பு சுவை தெரியாதவங்க, அரிசி வகையில பச்சரிசி பயன்படுத்தலாம். மிளகு நெறைய பயன்படுத்தலாம்.
புளிப்பை குறைக்க என்ன செய்யலாம்? புளிப்பை கூட்ட என்ன செய்யலாம்? இது எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமை பார்ப்போம். புளிப்பு சுவையை அதிகரிக்க என்ன செய்யணும்? புளிப்பு சுவையை குறைக்க என்ன செய்யணும்? 6 சுவையும் அதிகரிக்க என்ன செய்யணும்? குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன பண்ணீங்க எல்லாருமே? ஒரு ஒரு சுவைய வாயில வச்சுட்டு நீங்க கணிச்சீங்க. நாளை காலை என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப இதுக்கு மேல உணவு எடுக்காம தண்ணீர் குடிச்சு படுத்து தூங்கிடுங்க. நாளை காலை, நாளை அதிகாலை வெறும் வயிற்றில் தண்ணி கூட குடிக்க முன்னாடி, பிரஷ் கூட பண்ண முடியாது. முன்னாடி முக்கியமா பிரஷ் பண்ண முன்னாடி. ஏன்? எதனால பிரஷ் பண்ண முன்னாடி பார்க்கணும்? உமா மகேஸ்வரி மேம். பிரஷ் பண்றதுனால அந்த கெமிக்கலோ இல்லைன்னா அப்புறம் தண்ணியை குடிச்சு அந்த கொப்பளிக்கிறதுனால அது ஒரு இதுவாயிடுமே ஆயிடும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன் பிரஷ் பண்ணாம சுவை நாடி பார்க்கிறது பிரஷ் பண்ணறதுக்கு முன்னாடி பார்க்கணும்? நம்ம பேஸ்ட்ல உப்பு இருக்குன்னா, பிரபா சாரா மேடமா? பிரபா மேமா சாரான்னு தெரியல. நமது பேஸ்ட்ல உப்பு இருக்கு. நமது பேஸ்ட்ல வேற என்னெல்லாம் இருக்கு? என்னென்னவோ இருக்கு. நம்ம பேஸ்ட்ல உப்பு இருக்கு. நம்ம பேஸ்ட்ல கறி இருக்கு. நம்ம பேஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுனால பிரஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல. கரெக்ட். பிரியா பிரபு மேம், செஞ்சு மேம். கரெக்டான ஆன்சர். எதனால் பேஸ்ட் பயன்படுத்தக்கூடாதுன்னா, பேஸ்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணும் அது கெமிக்கலே இல்லாத நார்மல் பேஸ்டா கூட இருக்கட்டும். என்ன பண்ண போறோம்? பேஸ்ட் பல் விளக்குறதுன்னா ஈறு. இந்த ஈறு நாக்கினுடைய அடிப்பகுதி தான் என்ன பண்ண போகுது? சுவையை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம குடுக்க போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட இயல்பு இப்ப வந்து நீங்க வேற வேற சுவைய சாப்பிட்டு எந்தெந்த சுவை உடம்புல அதிகரிக்குது, குறையுதுன்னு பார்த்தீங்க. இப்போ உங்களோட இயல்ப வந்து நீங்க 3 நாள் ரீட் பண்ணுங்க. நாளை காலையில, அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள். இயல்பாவே நாடி பாருங்க. 1, 2, 3 இதுல ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? 1, 2, 3, 4, 5, 6 இதுல உடல் தன்மையிலேயே இயல்புலயே எது உங்களுக்கு அதிகம், எது உங்களுக்கு குறைவு அப்படின்றத என்ன பண்ணலாம்? நீங்க நாளை முதல் ஒரு 3 நாளைக்கு கணிச்சு பாருங்க. காலையில எழுந்த உடனே கட்டாயம் பிரஷ் பண்ண வேணாம், தண்ணி குடிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். காலையில எழுந்த உடனே பெட்ல உட்கார்ந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 இத பார்த்துட்டீங்கன்னா, உங்க உடல் தன்மை என்னன்னு தெரியும். இப்ப உங்களுக்கு வந்து புளிப்பு, இப்ப நீங்க 6 சுவை சொல்லிக் குடுத்தீங்க. ஆனா எனக்கு புளிப்பு மட்டும் தான் டாமினேட்டிங்கா இருக்கு. அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் கூட இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் தொடர்ச்சியா காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல நீங்க என்ன பண்றீங்க? இந்த அறுசுவை நாடி உங்களுக்கும் பார்க்குறீங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே பார்க்குறீங்க. பார்த்தா தான் உங்களோட ஒரிஜினல் உடலோட தன்மை, கண்டிஷன் நமக்கு என்ன வரும்? தெரிய வரும். அது தெரிந்த பிறகு நம்ம உடலோட இயல்பான இதுலயே எந்த சுவை அதிகமா இருக்கு, எது குறைவா இருக்கு அப்படின்னு தெரிந்த பிறகு நம்ம அதற்குள்ள மாற்றம் என்னவோ அத பார்க்கலாம். ஓகேவா? இன்று இந்த அளவுல நம்ம நிறைவு பண்ணுவோமா? இன்று இந்த அளவுல நிறைவு பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை சந்திப்போம். வெள்ளிக்கிழமை த மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங். எப்பப்ப எந்தெந்த கண்டிஷன்ல எல்லாம் நம்ம எந்தெந்த சுவைய வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி 1 நாளோ, 2 நாளோ என்ன பண்ணிர்றோம்? நம்மளோட அடிப்படை உடல் தன்மைய பார்த்துறோம். சுவை அடிப்படையில் உடல் தன்மை. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட். காலையில எழுந்த உடனே தண்ணீர் கூட குடிக்காம, வாய் கூட கொப்பளிக்காம வெறும் வயிற்றுல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ரிசல்ட் இருக்கும். நமக்கு தெரியும். பங்குனி உத்திரம் என்னைக்கு மேம்? சுபத்ரா மேம், பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் யாருக்கெல்லாம் லீவ் தேவைப்படும்? ஃப்ரைடேவா? இந்த ஃப்ரைடே பங்குனி உத்திரமா?
ஃப்ரைடே மெய்வெளிச்சாலையிலும் திருவிழா. ஃப்ரைடே யாருக்கெல்லாம் லீவ் வேணும்னு ஒரே ஒரு போல் மட்டும் ஃபில் பண்றீங்களா? அப்பனா அதுக்கு அடுத்த மண்டே பார்ப்போம். அந்த மண்டே வர சுவை எல்லாம் மாத்தி 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 பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்த மண்டே பார்க்கணும். யாருக்கெல்லாம் அந்த ஃப்ரைடே கட்டாயமாக ஏன்னா நைட்டு தான் நம்ம பார்க்குறோம். 9:30 ஒருவேளை பங்குனி உத்திரம் செலிப்ரேஷன்லாம் எத்தனை மணிக்கு இருக்கும்னு தெரியல. இரவு 9:30 மணிக்கு தான் நம்ம சாரி 8 மணிக்கு தான் நம்ம கிளாஸ் தொடங்குறோம் சாயங்காலம். அதனால கிளாஸ் பங்குனி உத்திரம் அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிஸி கிளாஸ் வேண்டான்னு சொல்றவங்க குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அதை என்னன்னு கன்சிடர் பண்ணி உடனே பார்ப்போம். சோ வெள்ளிக்கிழமை எடுத்தோம்னா இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். சுவை டாபிக் அப்படியே கம்ப்ளீட் க்ளோஸா கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். தேவையில்லை. சுபாவாசன் மேம் சுவை நாடி பார்த்த பிறகு நம்ம வந்து உப்பு தண்ணில கை கழுவணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் ஹாவ் கிளாஸ் ஈவினிங் தான் செலிப்ரேஷனா? ஐ வாண்ட் லீவ். ஐ வாண்ட் கிளாஸ். லீவ் மேடம். கிளாஸ் ஓகே. லீவ் ஓகே. கிளாஸ் ஓகே. ஓகே. பாதிக்கு பாதி நீங்க லீவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டு திங்கட்கிழமை திரும்ப இதெல்லாம் லைட்டா ரெஃப்ரெஷ்மெண்ட் இது போதும். துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம திங்கட்கிழமை என்னென்ன சுவை அதிகப்படுத்துறது எப்படி, குறைப்பது எப்படி, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இது உதவும் எல்லாத்தையும் பார்ப்போம். மண்டே தமிழ் நியூ இயரா? ஆமா. சித்திரை 1 நம்முடைய மருத்துவமனையுடைய ஒரு புது யூனிட் வந்து திறப்பு விழா திட்டமிடப்பட்டுள்ளது. ஆமாம். அப்பொழுது திங்கட்கிழமையும் வகுப்பு இல்லை. திங்கட்கிழமை கட்டாயம் வகுப்பு வாய்ப்பே இல்ல. நாளைக்கு பார்த்துருவோமா? நாளைக்கு பார்த்துருவோமா கிளாஸ்? வெள்ளிக்கிழமை விட்டுருங்க, திங்கட்கிழமை விட்டுருங்க. ஏன்னா இது அப்படியே ஃப்ளோல அப்படியே முடிச்சிருவோம். நாளைக்கு ஓகேவா எல்லாருக்குமே? எல்லாரும் கிளாஸ்ல இருக்கீங்கல்ல? வியாழக்கிழமை நாளை 8 மணி. கொஞ்சம் ஷார்ப்பா 8 மணிக்கு தொடங்கிருவோம். இன்னைக்கெல்லாம் பகல் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு டிப் மூடு. அதனால நீங்க சுவை நாடி பார்த்தது மட்டும் ஓகே. ஆனா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றது அடுத்த கிளாஸ் தான் நான் மைண்ட்ல ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ நாளைக்கு பார்ப்போமா? ஃப்ரெஷ்ஷா எதுவுமே தெரியவில்லை. அவங்க வந்து என்ன பண்றீங்க? டாக்டர் நிஷா அல்லது குணசுந்தரி மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுடைய வாலண்டியர் குணசுந்தரி மேம் நம்மளோட கனெக்ட் ஆனதுக்கான ஒரு பெரிய கனெக்டிவிட்டியே எது அப்படின்னா அந்த சுவை நாடி. நாளைக்கு வியாழக்கிழமை கரெக்டா? வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வேண்டாம், திங்கட்கிழமை வேண்டாம். வியாழன் பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஓகே. எல்லாருக்கும் டபுள் ஓகே. சோ பங்குனி உத்திரம் இன்னொன்னு தமிழ் வருட பிறப்பு. சுவை மூலம் இர்ரெகுலர் பீரியட் சரி பண்ண முடியும் ஆயிஷா மேம். எக்ஸலண்டா சரி பண்ண முடியும். நீங்க பாருங்க ஆயிஷா பானு மேம். சுவை மூலம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா கார்ப்பு சுவை அவ்வளவு குறைவா இருக்கும். பீரியட் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா டிலே வரவங்களுக்கு கார்ப்பு சுவை குறையா இருக்கும். நீங்க கார்ப்பு சுவையை குடுக்க பீரியட்ஸ் நார்மலா. கார்ப்பு சுவை நாடி நார்மல் ஆகும்போது பீரியட்ஸ் வந்துடும். பெண்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்களே. நல்லா காரசாரமா சாப்பிட்டா வராத பீரியட்ஸ் ஒரு 3 டேஸ் 5 டேஸ் தள்ளி போகுது. பீரியட் சரியா வரல. இர்ரெகுலரா இருக்கு. நல்ல காரசாரமா சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துரும். கண் பார்வை சரியாகுமா? பார்க்கலாம். புளிப்பு கசப்பெல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அடுத்த நாளைக்கு வர கிளாஸ்ல இதுதானே பார்க்க போறோம். புளிப்பு எப்படி குறைக்கிறது, புளிப்பு எப்படி கூட்டுறது, கசப்பு எப்படி குறைக்கிறது, கசப்பு எப்படி கூட்டுறது இதான் பார்க்க போறோம். இன்று நம்ம நிறைவு பண்ணுவோம். நம்ம 1 is very dominant. ஓகே.
நம்ம நிறைவு பண்ணுவோம். நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. மெதுவா மெதுவா. ஏன் இப்படி ஓடி வர? அப்பாவா? இங்க சுத்திக்கிற முதல்ல